ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு வறுவல். அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மீல் மேக்கர் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள். ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை குக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க மீல் மேக்கரை நல்லா ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் அதை ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கனாலே போதுமானது தான். அது மிதக்குது இல்லையா, குக்காக அது அப்படியே நல்லா முழுகிடும். இதோட சைஸ் நல்லா பெருசாகும். நம்ம ஆல்ரெடி பெரிய சைஸ் தான் மீல் மேக்கர் எடுத்திருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அதில் அந்த சால்ட்டு டேஸ்ட் இறங்கணுங்கிறதுக்காக நான் இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. பெரிய சைஸ் நம்ம போட்டதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கலாம். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நீட்டு வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தோலோடு தான் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு அதில் உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு தோலில் நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா மண்ணிலே விளையிறதுனால. அதனால் அதேமாரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னா நம்ம வீட்டில எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, மிளகாய், மஞ்சள் தூள், அதாவது மஞ்சள், காஞ்ச விரலி மஞ்சள், கொத்தமல்லி, மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டிலே மிளகாய் தூள் அரைப்போம். அந்த மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் அப்படின்னு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக முழுகிற மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படியே குழஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் கிளறினீங்கன்னா பட்டும் படாமல் தண்ணி இருக்கணும். இப்போ குக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா தெரியும். உருளைக்கிழங்கு லைட்டாக மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். அது இப்போ குக் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம மீன் மேக்கர் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன் கட் பண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் நல்ல மசாலா இறங்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாகவே போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்காது. அது மட்டும் இல்லாமல் நான் தண்ணி வடிகட்டினது தவிர மீன் மேக்கர் நல்லா ஃபுல்லாக புளிஞ்செலாம் நான் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது சக்கை மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே அதில் இறங்கவே இறங்காது. அதனால் நான் அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நமக்கு தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். உடையவே இல்லை உருளைக்கிழங்கு. இப்போ இதில் நாம் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சைஸ்லேயே தான் இருக்கும் நான் கட் பண்ணி சேர்க்குற மீல் மேக்கரும். அந்த தண்ணி சதசதப்போடு, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்து கட் பண்ணி மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த காரம்லாம் அதில் நல்லா இறங்கும். மசாலா ஃப்ளேவர் நல்லா தெரியும். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இது மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிங்க. நான் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு
வறுவலை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது அது பாத்திரத்திலே நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது மாதிரி பரவலாக வச்சு அதை சிம்மில் வச்சுருங்க, அது குக் ஆகும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு எடுத்து இது மாதிரி நல்லா தட்டி நாம் வந்து வறுவலில் ஆட் பண்ண போகிறோம். எந்த வறுவலாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டு உங்களுக்கு நான்வெஜ் ஃப்ளேவருக்கு தெரியும் சாப்பிடும்போது. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் தட்டி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு செரிமானத்தையும் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தூண்டி விடும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சோம்பும் பூண்டும். அதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்க்காம இது மாதிரி மேக்ஸிமம் முடிகிற ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து கலரி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது இன்னும் ட்ரை ஆகணும். எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு நல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரவலாக வைங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி வரும். பார்த்தீங்களா, நல்லாவே வந்து உங்களுக்கு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இதை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு இந்த வறுவல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.